ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். இன்றைக்கி ஒரு புது விஷயத்த கற்றுக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி என்னென்ன ஷேட்ஸ் பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு அதோட ஷேட்ஸ் எல்லாம் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி ஒரு புது விஷயம் என்னென்னா மீடியம் சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம பெயிண்ட்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கியிருப்போம். அது எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும். ஃப்ளோ இல்லாமல் இருக்கும் இல்லையா? அதுக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதில் மீடியம் 2 இருக்கு இல்லையா? இது அந்த பவுடர் ஃபார்மில் இருக்கும் தெரியுங்களா? அதுக்கு யூஸ் பண்ணுறது. மீடியம் 1ன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அக்ரலிக் பெயிண்ட். நான் ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு யூஸ் பண்ணுறது. இது எப்படி யூஸ் பண்ணணுன்னா, ஒரு 2 ட்ராப் மட்டும்தான் போடணும். கொஞ்சம் கூட அதிகமாகிடக்கூடாது. அதிகமாகிடுச்சா அந்த பெயிண்ட் வாட்டர் ஃப்ளோ மாதிரி ஆகி அது உங்களுக்கு மிக்சிங்க்கு ஆகாது. நீங்கள் கேட்கலாம், இதுக்கு நாங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம்லன்ட்டு. வாட்டர்லாம் இதுக்கு மிக்ஸ் பண்ணக்கூடாது. வாட்டர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பெயிண்ட் சரியாக இருக்காது. நீங்கள் பெயிண்ட் ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாட்டர் ஊற்றி யூஸ் பண்ணிங்கன்னா, அந்த பெயிண்ட் நீங்கள் ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணும்போது அந்த வாட்டர் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற டோன் ஷேடிங் கம்மியாகிடும். லைட்டர் டோனாக மாறிடும். ஸோ நம்ம வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அங்கங்கே பேட்சாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கான லிக்விட் எதையோ அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நான் பெயிண்ட் ஃபஸ்ட் டைம் ட்ரையாக இருக்கும்போது காமிக்கும்போது எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த மீடியம் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு பாருங்கள். இதில் 2 வெரைட்டிஸ் இருக்குது. மீடியம் 2, மீடியம் 1 இருக்குது. மீடியம் 2 பவுடர் ஃபார்முக்கு, மீடியம் 1 நம்ம அக்ரலிக் பெயிண்ட்டுக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரேசிங் ஷீட் பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒழுங்காக ட்ரேஸ் வரலன்னு சொல்லியிருந்தாங்களே, அது இப்போ நான் கையில் காமிக்க பாருங்கள். அங்கங்கே பட்டர் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்குது இல்லையா? இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். இது ரொம்ப ட்ரை ஆனதுனால அதில் இருக்க இங்க் ஃபார்ம் எல்லாமே ட்ரை ஆகிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஷாப்பில் போய் வாங்கினா கூட இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிறத வாங்காதீங்க. அங்கங்கே பட்டர் பிரிஞ்சிருக்கு இல்லையா? இந்த பிரிஞ்ச மாதிரி ஆயில் ஃப்ளோ தெரியுது இல்லையா? இது மட்டும் தான் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும். அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் பாப்லின் கிளாத் நம்ம ஃப்ரேம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற டிசைன்ஸ் இது தான். அதுக்கு என்னென்ன ப்ரஷ்ன்றதை நான் காமிச்சிடுறேன். ஓகே. அதுக்கப்புறம் பெல் பெயின் பார்த்திங்கன்னா கலராக இருக்கிறது இருக்குது. இன்னும் பிளாக் கலர் இருக்குது. நான் எப்பயுமே பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணுவேன். பிளாக் கலர் தான் ஷார்ப்னஸ் அதிகமாக இருக்கும். கிளாத்தில் இதில் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். கிளாத்தும் உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். கிளாத்தில் ஃப்ரேமில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்பன் ஷீட்டை திருப்பி வச்சுருங்க. இந்த நேம் இருக்கிற பக்கம் உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ப்ளைனாக இருக்கிறது கிளாத்தில் இருக்கணும். ஒரு வேளை நீங்கள் திருப்பி வச்சுட்டு அப்படியே ட்ரேஸ் பண்ணிங்கன்னா, இந்த ட்ரேஸ் பண்ணுறோம் இல்லையா? அதோட பேக் சைடில் தான் உங்களுக்கு அந்த பிரிண்ட்டு விழுமே தவிர அந்த கிளாத்தில் நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறது விழாது. ஓகேவா? ஸோ இப்படி நான் இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்றத பாருங்கள். கார்பன் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் வச்சுருக்க டிசைன் வச்சுட்டு அந்த சைஸ் எல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் பெல் பின் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பெல் பின் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால கிளாத் டேமேஜ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. நான் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொன்ன மாதிரி கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். ட்ரேசிங் ஒழுங்காக விழுந்திருக்கான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அங்கங்கே கொஷின் மார்க் வந்த மாதிரி இந்த டிசைன்ஸ் வருது இல்லையா? அது எல்லாத்தையும் நான் இக்னோர் பண்ணிட போகிறேன். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் போட்டேன்னா ரொம்ப கொல்ட்டியான மாதிரி ஆகிடும். ஸோ அதெல்லாத்தையும் அந்த டிசைன் எல்லாத்தையும் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளார் அந்த பேர்ட்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் எந்த ஒரு பிக்சர் எடுத்தாலுமே அது கூட ஃப்ளார் இருக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு இனிமேல் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ தான் நீங்கள் அந்த பேர்டும் அந்த டிசைன்ஸையும் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த ஃப்ளாரையும் அப்படி பெயிண்ட் பண்ணுற மாதிரி கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள். இதை ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போன கிளாஸில் வந்ததை விட இந்த கிளாஸில் ட்ரேசிங் நல்லாவே விழுந்திருக்கு. இதிலே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ட்ரேசிங் ஷீட் எப்படி வாங்கணும்னு சொல்லிவிட்டு. இதுக்குமே நீங்கள் க்ரீன் கலர் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் பண்ணணும். இதில் லீஃப் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். அது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் டார்க் க்ரீன் வச்சு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம்
அதுக்கப்புறம் லெமன் எல்லோ எடுத்து லைட்டாக ஷேடிங் கொடுக்க போகிறேன். சின்னதாக இருக்கிற லீஃபுக்கு லைட் ஷேடிங் கொடுக்கணும், பெரிய லீஃப்க்கெல்லாம் கொஞ்சம் ஷேடிங்ஸ் அதிகமாக கொடுக்கணும். ஓகேவா? சேம் அதே மாதிரி தான் பண்ணிவிட்டு, பட் லீஃப்க்கெல்லாம் நீங்கள் பிளாக் கலர் அவுட்லைன் கொடுக்க வேணாம். பிளாக் கலர் அவுட்லைனுக்கு பதில் என்ன கலர் அவுட்லைன் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். லீஃப்க்கு ஃபுல்லாக எல்லோ கலர் டோன் கொடுத்துட்டு, ஓகே, இப்போ சாப் க்ரீன் எடுத்துக்கிறேன், லீஃப் க்ரீன் எடுத்துக்கிறேன். லீஃப் க்ரீன் எடுத்துகிட்டு அந்த சென்டரில் வந்து அந்த நரம்பு பகுதி வருது இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து லீஃப் க்ரீன் வச்சு தான் கொடுக்குறேன். அப்போ தான் கொஞ்சமாச்சு ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் சாப் க்ரீன் எடுத்துகிட்டு இதுக்கு அவுட்லைன் கொடுக்குறேன். ஓகே, இது அவுட்லைன் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் கடைசியாக ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா செம பக்காவாக இருக்கும். ஓகே, அந்த லீஃபோட ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளார் வந்து நான் எப்படி பண்ண போகிறேன்னா, பிங்க், இந்த மெஜந்தா கலர் ப்ளஸ் ஒயிட்டு, இது ரெண்டும் தான் வந்து டாமினேட்டாக தெரிகிற மாதிரி நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நான் மெஜந்தா வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயிட் வந்து மிக்ஸ் பண்ணலை, ஒயிட்டையும் அந்த மெஜந்தா கலரையும் சேர்த்து பண்ணுற மாதிரி தான் பண்ணுறேன். 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி நான் பண்ணலை. அங்கங்கே எனக்கு ஒயிட் தெரியணும், அங்கங்கே இந்த மெஜந்தா கலர் தெரியணும்னு சொல்லிவிட்டு நான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக லாஸ்ட் கிளாஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப தெளிவாக புரியுது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அவங்களுக்கு எல்லாேருக்கும். உங்களுக்கு வந்து நான் பெயிண்ட் பண்ணுற கிளாஸ் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு அது பிடிச்சிருக்கு, நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, ஆனால் அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு தெரியல, ஆனால் யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ண டிசைன்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் ஃபீஸ் அமௌண்ட்லாம் பே பண்ண வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டவுட் இருக்குது, நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, நான் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறேன். என் கூடயே இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு கடைசியாக நான் ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிவிட்டு அதில் எதாவது கிளாரிஃபை இருந்துச்சுன்னா நீங்கள் டவுட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கேட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். நீங்கள் எப்போது சேட் பண்ணாலும் நான் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணுறேன். பட் ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியாது, ஒன்லி வாட்ஸ்அப் சேட் மட்டும்தான். ஓகே, நம்ம ஃப்ளவருக்கு எல்லாமே பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து அதுக்கு பின்னாடி இருக்க அந்த சின்னதாக இருக்க ட்ரீ ஹவுஸ்க்கு பெயிண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரௌன் கொடுத்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க டிசைனில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரோக் வந்து நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கு, இந்த சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாமே நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சின்ன டிசைன்ஸ் இருக்கும்போது உங்களால் பெயிண்டிங் ஒழுங்காக பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரௌன் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரோக் எல்லாமே நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ப்ரௌன் கொடுத்து முடித்தாச்சு. இப்போ வந்து அந்த சென்டர் ஹோல் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் ஹோல் வந்து கொஞ்சம் டார்க் அண்ட் ஷேட் பிளாக் கொடுத்தா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் அந்த சென்டரில் பிளாக் கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்லைன் வந்து பிளாக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஸ்ட்ரோக் வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம் கடைசியான்னு சொன்னேன் இல்லையா, அது பார்த்திங்களா, நம்ம ஃபுல் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரோக் ஹைலைட் பண்ணியாச்சு. அந்த பேர்டுக்கும் அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. நான் இதுக்கு வந்து ஸ்கை ப்ளூ கொடுக்க போகிறேன். கேர்ள் பேர்டுக்கு வந்து நான் கொஞ்சம் நேவி ப்ளூவும் ஷேடிங்காக கொடுக்க போகிறேன். ஆனால் பாய் பேர்டுக்கு வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கை ப்ளூ மட்டும்தான் கொடுக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு கேர்ள் பேர்டு பெயிண்டிங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. ஓகே,
ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துட்டு அந்த ப்ளூ கலரில் நான் லைட்டாக ஷேடிங் கொடுக்குறேன். ஷேடிங் கொடுத்து முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு பிளாக் கலர் வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் அந்த பேர்டையும் ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் சொல்லுங்கள். நீங்கள் என் கூட பெயிண்ட் பண்ணிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயிண்டிங்கை ஷேர் பண்ணுங்கள். அதில் இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டாடா பை பாய்.